லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ராபரி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சேஃப்டி டிஃபென்ஸ் ராடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. யாருன்னா உங்களை வந்து ஹராஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு தெஃப்ட் நடக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். ஒரு 2 பேர் ஒரு நல்லா தூங்கணும்னா இந்த ஃபேன் வச்சுக்கலாம். மிஸ்ட் ஃபேன் சொல்லுவாங்க. இருக்கலே ட்ரெண்டிங்கான ஃபேன் இதுதான். சார்ஜ் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 hours பேட்டரி பேக்கப் வர ஒரே ஃபேன் இது மட்டும் தான். ஒரு ஹேண்ட் பண்ணி 8 hours பேட்டரி பேக்கப் வரது எங்குமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் தான். 8 hours கேரண்டியாக சொல்கிறேன். இல்லைங்க இந்த 8 hours வரலன்னா கேஷ்பேக் கேரண்டி. மசாஜில் மோஸ்ட் ட்ரெண்டிங் தான் சார். நிறைய மசாஜர் வந்துச்சு. ஆனால் இது மட்டும் மவுஸ் குறையில. பிசியோதெரப்பி கிட்ட போனால் ஒரு 1000 ரூபாய் செஷனுக்கு வாங்கிடுவாங்க. ஆனால் இது ஒன்று வாங்கிட்டு ஃபேமிலிக்கே வச்சுக்கலாம். ஜஸ்ட் 1500 10 மணி நேரம் கேரண்டி தரேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உள்ளே எஸ்எஸ் இது எஸ்எஸ் 10 hours வந்து ஆர்ட் அண்ட் கோல்டு 100% நிற்கும். வெளியில் கொடுக்குற ரேட்டு 750, நம்ம கொடுக்குற ரேட்டு 550. இதான் ப்ரோ ஆன்டி டப் பேக் ப்ரோ. வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் சேஃபான ஐட்டம் வந்து நீங்கள் வந்து லக்கேஜ் வச்சுருப்பீங்களா அது வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா கேஜெட்டுக்குமே 10 வாட் சார்ஜர் தான் போடணும். அது மேலே போட்டுறாதீங்க. இது போர்ட்டபிள் ஜூசர். இது ஜூசர் கம் பிளெண்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைப் சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடிங் மென்ஷன் ஆயிருக்கும். ஷோ ஐட்டம் கார் டேஷ்போர்டில் வைப்பாங்க. வெயில் பட்டா உங்களுக்கு வந்து அது லைட் சோலார் சிஸ்டம். இது வெயில் பட்டா உங்களுக்கு வந்து லைட் லாங்காக ஓடிட்டே இருக்கும். ஹாய் ப்ரோ, பேர் ராம் ப்ரோ. சண்டே ஆனால் ஸ்டால் இங்கே போடுவோம். நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பொர்ஷாவத்தில் இருக்குது ப்ரோ. கான்டாக்ட் நம்பர் வந்து 9940242041. இருக்கலே ட்ரெண்டிங்கான ஃபேன் இது தான். 12 hours பேட்டரி பேக்கப் போகிறோம். இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி இருக்குது. 3 பேட்டரி மூணுமே ரிமூவல் பேட்டரி தான். ஃபியூச்சரில் பேட்டரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசிடிசி ஆப்ஷன் இருக்குது. 3 பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு டேரக்ட் கரண்டில் கூட போட்டுக்கலாம். ரெண்டாவது காப்பர் காயில். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து தினம் ஒரு 24 hours நீங்கள் வந்து ரன் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைக்கு எங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours வரும். சார்ஜ் போடும்போது ரெட் கலர் லைட்டு, சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா க்ரீனாக இண்டிகேஷன் ஆகிடும். சார்ஜ் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 hours பேட்டரி பேக்கப் வர ஒரே ஃபேன் இது மட்டும் தான். 4 ஸ்பீடு வரும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வந்து 12 hours வரும். செகண்ட் ஸ்பீடில் 10 hours வரும் சார். தேர்ட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 hours கேரண்டி வரும். ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 hours வரும். இந்த த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 4 ஸ்பீடு இருக்குது. த்ரோ வந்து இங்கேயே காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. வரும். நம்ம சேனலுக்கோசம் பேஜுக்கோசம் வந்து வெறும் 850 பண்ணலாம். ஓகே. 850 ஃபிளாட் ரேட்டு. எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணிடலாம் சார். 1 டேல ரீச் ஆகிடும். எஸ்டி கொரியர் தான். பக்கா வந்து சேர்ந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபேன்லேயே ரொம்ப ப்ரொஃபஷனலாக கேட்குறாங்க. நல்ல குவாலிட்டினா இந்த ஓஇடி பிராண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 hours பேட்டரி பேக்கப் வரும். ஒரு ஹேண்ட் பண்ணி 8 hours பேட்டரி பேக்கப் வரது எங்குமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் தான். 1.5 hours சார்ஜ் போட்டால் 8 hours வரும். மெயின் வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு. அது ஓகே. 6 ஸ்பீடு வரும். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3 மீட்டர் லாங் வச்சா கூட வரும். உங்களுக்கே ஃப்ளோ தெரிஞ்சு பாருங்க. வேறு இந்த மாதிரி ஃப்ளோ வேறு எங்குமே கிடைக்காது. செம்மையாக வரும். இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப் வந்து ஒரு 8 hours கேரண்டியாக சொல்கிறேன். இல்லைங்க இந்த 8 hours வரலன்னா கேஷ்பேக் கேரண்டி. 100% நீங்கள் கொடுத்துட்டு கேஷ்பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம செக் பண்ணிட்டு தான் கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு வரோம். 8 மணி நேரம் பேட்டரி பேக்கப் வரும். இது வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 850. நம்ம பேஜுக்காக 500 பண்ணலாம். ஃபிளாட் ஆஃப் 500 பண்ணிடலாம். ஓஇடி பிராண்டடு, குவாலிட்டி நல்லாயிருக்கும். மசாஜில் மோஸ்ட் ட்ரெண்டிங் தான் சார். நிறைய மசாஜர் வந்துச்சு. ஆனால் இது மட்டும் மவுஸ் குறையில. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸா பிராண்டு. இதில் லோ குவாலிட்டிலாம் இருக்குது. நம்ம அது பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 1800 2000 விற்றுருந்தோம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2000 கீழே இந்த ப்ராடக்ட்டே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட் வந்து ஃபிளாட் 1500 பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரேட் கம்மியாக இருக்குது. 1500. அதுவும் மேக்ஸா பிராண்டு. இது விட்டுனா இன்னொரு பிராண்டில் வரும். ப்ளூ ஐடியா பிராண்ட் அந்த மாதிரி வரும். லோக்கலில் பண்ணுறதுல 1500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஒருத்தர் கை கால் அழுத்து விடுற மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக ஒருத்தர் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி கிட்ட போனால் ஒரு 1000 ரூபாய் செஷனுக்கு வாங்கிடுவாங்க. ஆனால் இது ஒன்று வாங்கிட்டு ஃபேமிலிக்கே வச்சுக்கலாம். ஜஸ்ட் 1500 மேக்ஸா பிராண்டு. வேறு பிராண்ட் பண்ணுறதில்ல. இது வந்து 3 மோடு வரும். ஃபர்ஸ்ட் மோடு, செகண்ட் மோடு, தேர்டு. அதில் இதில் ஹீட் சென்சார் இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வார்மான ஒரு சென்சேஷன் வரும். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன் இருக்கு. எல்லா ஆப்ஷனும் இருக்குது பிரதர். ப்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் ரியலாக ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக ஒருத்தர் கை கால அழுத்தினா எப்படி இருக்குமோ அந்த ஆப்ஷன் இருக்குது. சார்ஜிங் டைம் வந்து 1.5 hours வரும். உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 hours வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 15 minutes ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். மேக்ஸா பிராண்டு. நம்ம பேஜுக்காக 15 பண்ணலாம். நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க, எந்த ஊர் எல்லாம் வந்து நம்ம பல்காக எடுக்கிறோம், அவங்க எல்லாம் ஷாப் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தனி ரேட் பண்ணிடலாம். மினிமம் குவான்டிட்டி வந்து 5 to 10 பீஸ் எடுக்கலாம். எல்லா ஊருக்கும் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எஸ்டி கொரியரில் பண்ணுறோம். பார்கோட அனுப்பிச்சிடுவேன். பக்கா வந்து சேர்ந்துடும். அதனால் எதுவும் பயப்பட தேவையில்ல. நம்ம இல்லைனா கூட அவங்களே ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா
அது திரும்பா இருக்குல்ல, கழுத்தில் இப்படி வச்சிட்டிங்கன்னா ரியலாக ஒருத்தர் அழுத்துற மாதிரியே இருக்கும். ரெண்டாவது ரோப் இருக்குல்ல, ஹவுஸ் ஒய்ஃபில் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணாங்கன்னா ரோப் போட்டுக்கலாம். ரோப் மாதிரி போட்டு யூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஷோல்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டரு. அப்புறம் கை நீல யூஸ் பண்ணிக்கலாம். முட்டி பேக் சைடு காஃப் மசில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்றேன் பிரதர், பிசியோதெரபி போனால் 1000 ரூபாய் பிரதர் செஷனுக்கு. இது ஒன்று வாங்கி நீங்கள் ஃபேமிலிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஜஸ்ட் 1500 கொடுக்குறேன். இதே லோ குவாலிட்டி வந்து வாங்கி பண்ணிங்கன்னா 1003 தான். அதுக்கு டிஃபரன்ஸ் காட்டிடுறேன், நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் காட்டிடுறேன். மேக்ஸ்டா பிராண்டு, அது விட்டா வேற என்ன பிராண்ட் வரும். ஆனால் பிராண்டட் தான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 1500. பல்கா எடுக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டான்லி மக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வாங்கியிருக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து சிலிக்கான் சொல்லுவாங்க. 1000 தான் சிலிக்கான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரும். நீங்கள் சூடான காஃபியோ டீயோ இன்னேல் பண்ணும்போது பிளாஸ்டிக் ஸ்ட்ராவில் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரா, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. 10 மணி நேரம் கேரண்டி தரேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, உள்ளே எஸ்எஸ், இதுவும் எஸ்எஸ். 10 hours வந்து ஹாட் அண்ட் கோல்டு 100% நிற்கும். வெளியில் கொடுக்குற ரேட்டு 750, நம்ம கொடுக்குற ரேட்டு 550. ஸ்டான்லி மக் வந்து 950 கொடுக்குறாங்க, நம்ம வெறும் 650 கொடுக்குறோம். பல்க் ஆர்டர்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இதான் ப்ரோ ஆன்டி டப் பேக் ப்ரோ. வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் சேஃபான ஐட்டம் வந்து நீங்கள் வந்து லக்கேஜில் வச்சிருப்பீங்களா, அது வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லிங் பேக் சொல்லுவாங்க, ஒன் சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 பேக்கும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இங்கே ஜிப்பு இல்லையா ப்ரோ? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பாருங்கள், இங்கே ஜிப்பு இருக்கும், இங்கே ஜிப்பு இல்லைல்ல. இந்த குவாலிட்டியில் வந்து ஜிப்பு இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே ஜிப்பு மென்ஷன் ஆகிருக்காது, இதில் ஜிப்பு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில். நம்ம லோ குவாலிட்டி பண்ணுறதில்ல. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம லோ குவாலிட்டி சாம்பிள் வச்சுருக்கோம். நம்ம எப்பவுமே லோ குவாலிட்டி பண்ணுறதில்ல. உள்ள பவர் பேங்க் கேபிள் கொடுத்துருவாங்க, ஆனால் இதில் பவர் பேங்க் கேபிளே இருக்காது. இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஷனே இருக்காது, நீங்களே வாங்கி தான் கேபிள் போடணும். இந்த இடத்துல வந்து கேபிள் உள்ள கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லிங் பேக் வந்து இது லோ குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம லோ குவாலிட்டி பண்ணுறதில்ல. டிஃப்ரென்ஸ்க்காக ஓப்பனாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டிடுறேன். இது நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கம்மியாக கிடைக்க சொல்கிறாங்க, ஆன்லைனில் கம்மியாகவே கிடைக்கல. இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 380 to 450 விற்கிறாங்க ஆன்லைனில். இது ஃபர்ஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் இருந்தது, ஆனால் இந்த லோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 350 தான் கொடுத்துருக்கோம். பேன் இண்டியா கூட ஷிப்பிங் பண்ணிடலாம் ப்ரோ, ஒரே நாளில் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். இன்னைக்கு கொரியர் பண்ணால் நாளைக்கு வந்து சேர்ந்துடும். லோ குவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜஸ்ட் 350 கொடுத்துருக்கேன் சார். இது பிராண்டட் ஐட்டம் சார், மிஸ்ட் ஃபேன் சொல்லுவாங்க. இதில் வந்து லோ குவாலிட்டி ஒன்று இருக்கும், அது வந்து 400 வரும். இது மிஸ்ட் ஃபேன் ஆஸ்டிங் பிராண்டட் ஐட்டம். இப்போது இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். நீங்கள் கூட வந்து தொட்டு பாருங்கள், தண்ணி சூடாக இருக்கும். நீங்கள் ஹாட் வாட்டருக்கே வெளியில் வரது வந்து சில்லுன்னு காற்று வரும் சார், வேறு எந்த ஃபேனுமே வராது. நீங்கள் ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூப் கூட போட்டுக்கலாம். இது வந்து டைரக்ட் கரண்ட் தான், நீங்கள் வந்து ரீசார்ஜபிள் இல்லை. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள். நீங்கள் எங்கன்னா பவர் பேங்க் வச்சுட்டு நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் ஒரு நல்லா தூங்கணும்னா இந்த ஃபேன் வச்சுக்கலாம். கூலிங் சூப்பராக இருக்கும் சார். உங்களுக்கு 2 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து த்ரோ கொடுக்கும். ரெண்டாவது காப்பர் காயில்னால உங்களுக்கு 24 hours யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆஸ்டிங் பிராண்டட் ஐட்டம். வெளியில் இருக்கிற ரேட் 850, நம்ம 750 பண்ணலாம். வாரண்டி இல்லை சார், பட் ஆனால் எல்லாமே பிராண்டட் தான். மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்டான சார்ஜரில் போட்டு தான் போர்டு வந்து அஃபெக்ட் ஆகிடுது. உள்ள வந்து இன்புட் வந்து 5 volt, ஆனால் எத்தனை போய் 80 watt 100 wattல போடுறாங்க. நம்ம வெறும் 10 watt இல்லை 15 watt சார்ஜரில் தான் போடும். அதை தாண்டி யாருன்னா இங்கே இருக்க எந்த கேஜெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற எந்த கேஜெட்டாக இருந்தாலுமே நீங்கள் நெக் பேண்டு, பவர் பேங்க்கு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, நீங்கள் வெளியில் வாட்டர் டிஸ்பென்சர், இந்த மாதிரி மசாஜர் வாங்கினா கூட நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா 80 watt 100 watt சார்ஜரில் போட்டுருவாங்க. ஆனால் அழகாக இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 5 volt 10 wattன்னு. ஆனால் நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா 5 watt சார்ஜரில் தான் போடணும். நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு உடனே 80 watt 100 wattல போயிடுறாங்க, போர்டு அஃபெக்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து அவங்க சைடில் வந்து டீலர் கிட்ட சண்டை போடுறாங்க. இது ஒரு அவேர்னஸ் யாருக்குமே தெரிய மாட்டேது. இதை பாருங்க, இப்போ நீங்கள் வாட்டர் டிஸ்பென்சர் வாங்கியிருப்பீங்க, இதில் கூட பாருங்க 5 volt DC மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிராண்டட் ஐட்டம் ஸ்கேல்ப் மசாஜர், இதுல பார்த்தீங்கன்னா 5 volt மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே பாருங்க, நம்ம சொன்னல 12 hours பேட்டரி பேக்கப், இதுல 5 volt மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க ஏர்பாட்ஸ், நெக் பேண்ட், ப்ளூடூத் ஸ்பீக்கர் எது வாங்கினாலுமே 5 volt தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 10 watt சார்ஜர் மேல போடக்கூடாது. நீங்க எடுத்துன்னு போயிட்டு தெரியாம ஒரு 80 watt 100 watt 40 wattல போட்டா சீரியஸா வந்து போர்டு அஃபெக்ட் ஆயிடும். நீங்க நெக் பேண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். திடீர்னு சார்ஜ் போடும்போது ரெட் கலர் லைட் எரியும், ப்ளூ கலர் லைட் எரியும். அது ரீசன் அதுதான். அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கேஜெட் வாங்கினாலும் ப்ராப்ளமே வராது. இங்கே இருக்கிற மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா கேஜெட்டுக்குமே 10 watt சார்ஜர் தான் போடணும். அது மேலே போட்டுறாதீங்க. அது மட்டும் பண்ணீங்கன்னா லைஃப் லாங்காக உங்களுக்கு நல்ல லைஃப் வரும், எந்த ப்ராப்ளம் வராது, போர்டு அஃபெக்ட் ஆகாது, ஹீட் ஆகாது. இது போர்ட்டபிள் ஜூசர், இது ஜூசர் கம் பிளெண்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைப் சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இது நீங்கள் வந்து இதில் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா ஜார் ஃப்ரீயாக வந்துடும். இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் டேப் பண்ணால் ரன் ஆகும். அது ஆன்லைனில் 450 550 இருக்கிறாங்க, நம்ம 350 கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்கிறேன். லோ குவாலிட்டி இதில் லோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி பதில் V8 பின் வரும். ஃபுட் கிரேட் இங்கே மென்ஷனாக இருக்காது. ஸோ நம்ம பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி லைட்டில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வெளியே வாங்கியிருப்பீங்க. எல்லா எமர்ஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார்ஜ் மினிமம் 8 hours to 12 hours போட்டிருப்பாங்க. ஏன்னா அது உள்ள இருந்து லெட் ஆசிட் பேட்டரி.
நான் கொடுக்குறது வந்து லித்தியம் பேட்டரி குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 hours சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு 5 hours பேட்டரி பேக்கப் வரும். இது வந்து வெளியில் வாங்க போனால் 450, நம்ம சேனலுக்கு வந்து 350 பண்ணிடலாம். கேடார் பிராண்டட் ஐட்டம் தான். பவர் சூப்பராக இருக்கும். லைவாக பவர் காட்டுற பாருங்க. டே லைட்லேயே உங்களுக்கு அந்த பவர் காட்டும் பாருங்க. அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மோடு, செகண்டு டல்லு, 3 மோடு இருக்குது. டைப் சி சார்ஜிங் தான். நீங்கள் மேலே ஹேங் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வெறும் 2 hours சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு 5 hours பேட்டரி பேக்கப் வர ஒரே ஐட்டம் வந்து கேடார் தான். ஃபியூச்சரில் பேட்டரி ப்ராப்ளம் நீங்களே மாற்றிக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கும். 350 நம்பர் ரேட் வந்து. இது காரில் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் டிஸ்பென்சர் சொல்லுவாங்க. ஷோ ஐட்டம். கார் டேஷ்போர்டில் வைப்பாங்க. வெயில் பட்டா உங்களுக்கு வந்து அது லைட் சோலார் சிஸ்டம். இது வெயில் பட்டா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக ஓடிட்டே இருக்கும். நோ பேட்டரி நோ கரண்ட்டு. நீங்கள் எடுத்துகிட்டு போய் கார் டேஷ்போர்டு இல்லை வெளியில் எங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷோன ஐட்டத்தில் எங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து இது பண்ணோன்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. இது வெளியில் வந்து ரேட் வந்து சின்ன சைஸாக 450. நம்ம சேனலுக்கு வந்து 300 பண்ணிடலாம். உள்ள பர்ஃப்யூம் வந்துடும். காரில் இருக்கிற பர்ஃப்யூம் ஸ்டிக்கர் வராது. பர்ஃப்யூம் லிக்விடாகவே வரும். ஒரு ட்ராப் விட்டாலே உங்களுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும். ஜஸ்ட் 300 கொடுத்துருக்கேன். ஓகே. அத்த ட்ரெண்டிங்கான ஐட்டம் தான் ப்ரோ. நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ விளாகர் நிறைய பேர் வந்து வெளியே ஊருக்கு போவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தெஃப்ட் நடக்கும். ராபரி பண்ணுவாங்க. அதே இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து அட்டாக் ஆகும். அதுக்கு வந்து இந்த சேஃப்டி டிஃபென்ஸ் ராடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்க்க இவ்வளோ தான் இருக்கும். குவாலிட்டி ஹெவி. நியர்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 கிராம் வரும். இப்படி பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஹெவி. யாருன்னா உங்களை வந்து ஹராஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு தெஃப்ட் நடக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். இது வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் வரும். நம்ம கொடுக்குறது வந்து 600 to 650 கிராம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. லோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 400. நம்ம லோ குவாலிட்டி பண்ணுறதுல கஸ்டமர் யாரா கேட்டால் அவங்க டிஃப்ரென்ஸ் காட்டிடுவாங்க. இதுவும் எல்லா ஊருக்கும் கொரியர் பண்ணலாம் பிரதர். கான்டாக்ட் நம்பர் வந்து 9940242041. சண்டே ஆனால் நம்ம பெட் மார்க்கெட்டில் வந்து இங்கே ஸ்டால் போடுறோம். மீதி டைமில் வந்து பொருஷாவத்தில் வந்து கடை இருக்குது. ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சிடலாம். எந்த ஊருக்காக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கொரியர் பண்ணிடலாம். எஸ்டி கொரியர் சேஃபாக வந்து சென்றோம். ஓகே. இது ரொம்ப ட்ரெண்டிங்காக என்ன, இது வந்து கார்லிக் பீலர் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பூண்டை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு பல்லு மட்டும் இதில் போட்டிங்கன்னா இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பீல் ஆகும். பீல் ஆகி முடிச்சுட்டு அப்புறமா பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அது இது பண்ணோம்னா ரிவர்ஸில் சுற்றி இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியே வந்துடும். கீழே மட்டும் பீலில் வந்து தோல் வந்து கலெக்ட் ஆகிடும். கீழே மேலே வந்து கார்லிக். அதே மாதிரி வந்து கார்லிக்கு ஜிஞ்சரு வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். அப்புறம் கிரேப்ஸு ஆப்பிள் வந்து ஆப்பிள் தோல் செய்வனால கட் பண்ணி போட எல்லாமே இது பண்ணிடும். இருக்கிற ட்ரெண்டிங்கான ஐட்டம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 850 விற்றுருக்காங்க சார். நம்ம சேனலுக்கு 650 பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதோ ஃபுட் கிரேட் தான். இதை பாருங்கள். ரெண்டாவது வந்து இப்படி போசா ரன் ஆகும். அது முடிச்சோடனே ரெண்டாவது பட்டன் அழுத்தணும்னா டிஸ்சார்ஜ் ஆகிடும். இதுவும் டைப் சி சார்ஜிங் தான். ஃபாஸ்டான சார்ஜரில் போடக்கூடாது. 1 hour சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கப் வந்து 1 hour வரும். குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். கார்லிக் பீலர் வந்து ஜஸ்ட் 650 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ப்ரோ எவ்ரி சண்டே வந்து இங்கே ஸ்டால் ப்ரோ. நீங்கள் வந்து பிராட்வே வந்து பெட் மார்க்கெட் சொல்லுவாங்க. நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனோன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் வந்து நம்ம ஸ்டால் இருக்கும் சண்டே ஆனால். மீதி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொருஷாவத்தில் வந்து ஷாப் வச்சிருக்கேன். ஓன் ஷாப் வச்சிருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம். கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9940242041. பேர் வந்து ராம் ப்ரோ.